ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் மணிகண்டன். எப்பயும் போல் இந்த வீடியோ வித்தவுட் எடிட்ஸில் தான் இருக்க போகுது. ஸோ நாட் அட் ஆல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கரெக்ஷன் இல்லாமல் ஃபுல்லாக பேசிட்டு நான் நம்புகிறேன். வெல்கம் டு த சிமுலேஷன் வேர்ல்டு. இதில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, எப்பயும் போல தான் இதில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ டுடே ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ன்றதை தாண்டி அட் த ஏஜ் ஆஃப் 20 வாட் டைம் லேர்ன்டு இந்த விஷயத்தை இப்போ தான் தெரிஞ்சுக்கிறன்றது ஒரு இதாக இருந்தாலும் ஓகே. இது உங்களுக்குலாம் எப்படி நீங்கள் நினச்சிக்கிறீங்க, இது உங்களுக்கு இதை பற்றி தெரியுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ த திங் இஸ் பி யுவர் செல்ஃப். இதுதான் டுடேஸ் டாபிக் அட் ஆல். பி யுவர் செல்ஃப் எப்படி நான் சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும் வச்சுக்கோங்களேன். எல்லாருமே 12th முடிச்சோடனே எங்கே போகிறாங்க, காலேஜ் ஜாயின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒருத்தனும் ஒரு எய்ம் வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எப்பயும் போல் ஒரு ஸ்கூலில் ஒரு காலேஜில் ஒரு கிளாஸஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறோன்னா ஒரு 5 பெஞ்ச் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பெஞ்ச் ஆல்வேஸ் பிகம் த டாப்பர்ஸ், லாஸ்ட் பெஞ்ச் ஆல்வேஸ் எப்படி சொல்ல அரட்டை அடிப்பாங்க படிக்கிறவங்க. ஸோ மிடில் பெஞ்சஸ் இவங்கெல்லாம் ஆஃப் ஆஃப் மைண்டட். ஸோ செகண்ட் பெஞ்சஸ் அவங்க ஒரு செட் ஆஃப், இந்த பக்கம் ஒரு 80, இந்த பக்கம் ஒரு 20, இங்கிட்டு இருக்கவங்க இங்கே 20 இங்கிட்டு 80ன்ற மாதிரி இப்படி ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸில் இருக்கும். 12th வரைக்கும் தான் இப்படி இருக்கும். ஆனால் 12th முடிச்சதுக்கு அப்புறம் என்ன கேசஸ்னால், நல்லா படித்தவெல்லாம் ஒரு செட் ஆஃப் காலேஜுக்கு போயிடுவான். கடைசியாக இருக்கவங்க எல்லாம் லோ லெவல் கிரேடில் இருக்கவங்கலாம் ஒரு செட் ஆஃப் காலேஜுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அக்கார்டிங் டு த கிரேட் சிஸ்டம், அந்த சிஸ்டம் இருக்கனால அப்படி தான் போக முடியும். ஸோ ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் சிஸ்டம் இருந்துச்சுன்னா ஸோ அந்த மாதிரி போயிடலாம். ஸோ இப்போ சிஸ்டத்தை பற்றி பேச ஆரம்பித்தோம்னா எங்கிட்டே போயிடும். ஸோ இப்போ இதை மட்டும் சொல்லணும்னா, ஸோ ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே போகிறாங்க, ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ அவன் எங்கே போய் சேரான் அப்படின்றத ஒரு எக்ஸாம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போவே எடுத்துக்கிட்டோம்னா, நான் ஒரு செட் ஆஃப் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கேன். என் கூட ஒரு செட் ஆஃப் ரூமீஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே எல்லா இடத்துலையும் நீங்கள் தான் தனியாக நிற்க போகிறீங்க, கரெக்டாக? ஸோ தட் ஒரு கம்பெனிக்கு இந்த 4 வருஷம் விட்டுருங்க காலேஜ் முடிக்கிறது. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ணுறோன்னா அங்கே ஸ்டாண்ட் அலோனாக தான் நீ ஒர்க் பண்ண போகிறேன். என்ன தான் நீ டிஎல்லாக இருந்தாலும், டீம் லீடராக இருந்தாலும், ஸோ யூ ஹாவ் டு ஒர்க் ஸ்டாண்ட் அலோன், யூ ஹாவ் டு கிவ் த ப்ராஜெக்ட் ஐடியா ஸ்டாண்ட் அலோன் ஒன்லி. ஸோ அவங்களோட விஷயத்தை அவங்கள கொடுக்குறப்ப தனியாக தான் செய்ய போகிறேன். even though you got a ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தாலும் ஹாவ் டு மூவ் அலாங் வித் உங்களோட சேர்ந்து தான் போக போகிறீங்க. அப்படி தான் போகணும்னாலும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இருக்க வரைக்கும் தான் நீங்கள் ஸ்டேபிளாக இருப்பீங்க. இப்போ ரூமீஸ் ஒரு 4 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் ஹூம் வித் மேட்ச் யூர் வைப்ஸ், உங்களோட வைபுக்கு எவன் செட் ஆகிறானோ அவனோட ட்ராவல் பண்ணுறப்ப ஸோ யூ கேன் அந்த பர்டிகுலர் 4 இயர்ஸும் ஜாலியாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட கேரக்டர் சேஞ்ச் பண்ணவே இல்லை இனிஷியலி. ஃபட் தட் நீங்கள் பேசுகிற அதே விஷயத்தை தான் அவனும் பேசுகிறான். ஸோ தட் 2 பேரும் சேர்ந்துக்கிறீங்க. ஸோ நல்லா படிக்கிறீங்க, இப்படியே போய்டும் 4 வருஷமாக. அதுக்கப்புறம் அவங்க கம்பெனி ஜாயின் பண்ணுறீங்க, அப்படியே போய்ட்டுருக்கும். சரி, இன்கேஸ் ஸோ ஹீஸ் அ ரூமின்னு சொல்லிட்டு டாக்கா வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கேதர் ஆகிட்டோம்னா, ஸோ ஒன் செட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் மேட்ச் செட் ஆகலை, வைப் செட் ஆகலை அப்படின்னு போயிட்டு பார்த்தா இவனுக்கு ஒரு செட் ஆஃப் ஒரு ப்ரீ குவாலிட்டிஸ் இருக்கும், இவனுக்கு ஒரு செட் ஆஃப் ப்ரீ குவாலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஈவன் தோ தே ஹேவ் ஒரு சில விஷயத்தில் மேர்ஜ் ஆகி ஃபீல் பண்ணியிருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ்லேயே இவங்களுக்கு இரிலவெண்ட்டாக ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்டில் ஒருத்தனுக்கு கேர் எடுத்துகிட்டு பேசுகிறதாகவும் ஒரு மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் ஹைட் பண்ணிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் ஹைட் பண்ணிட்டு பேசுகிறப்ப ஸோ தி ஃபீல்டு இந்த இடத்துல சென்சிட்டிவாக இருக்காங்களே அவங்க தான் பயங்கரமாக பாதிக்கடைகிறாங்களே. ஸோ அந்த இடத்துல பி யுவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் என்னுடைய ரூமீஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்கிட்ட பார்த்தாலும், ஏன்னா 1.5 வருஷம் பார்த்தாச்சு எல்லாத்தையும். ஸோ இப்போ செகண்ட் இயர் தானே, ஸோ எல்லாத்தையும் பார்த்தாச்சு. பார்த்தவங்க எல்லாம் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாம் ஒரு மாதிரி மோட்டிவேஷன் சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லி உட்காந்தா ஃபஸ்ட்டு திங் ஐ எம் டெல்லிங் இஸ் பி யுவர் செல்ஃப். எந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு போனாலும் சரி உங்களோட விஷயம், ஈவன் தோ இது சைல்டிஷாக இருக்கலாம், ஈவன் தோ இவர் ரொம்ப ரக்கட்னஸாக இருக்கலாம், ஸோ யாரை பார்த்தாலும் என்ன வேணா பேசுகிறா கேரக்டராக இருக்கலாம், இந்த மாதிரி கேரக்டர் இருந்தாலும் உங்களுடைய கேரக்டரில் நீங்கள் இருக்க வரைக்கும் யூ ஆர் த ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ நீங்கள் மற்றவங்க நல்லா இன்ட்ராக்ட் பண்ண முடியும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும். ஸோ யாருக்காகவும் டோன்ட் சேஞ்ச் யுவர் கேரக்டர் அட் ஆல். ஸோ தட் த ஒன்லி திங் ஐ வாண்ட் டு ஷேர் யூ வித் டுடே. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஷேர் எனிதிங் எல்ஸ் அந்த மாதிரி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஷேர் இட் டு மீ எனிவே இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ. See you in the next video guys. Bye.